திருவள்ளுவ பெருந்தகை, நான் உமக்கு வாடும் மலரை மாலையாக தொடுத்து, வாடாத மலரை காகிதத்தில் வடித்து, கற்பனை உலகில் காணாத உம்மை கடவுளாக நினைத்து, ஐயா நான் தொடுத்ததையும் வடித்ததையும் எடுத்து உமக்கு காணிக்கையாக்குகிறேன் என் கண்ணீரில் நனைத்து. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று அன்று ஏற்றத்தாழ்வு பாராமல் நீர் தந்த மூன்று, இன்றும் என்றும் நிலைத்து நின்று நிலையில்லா வாழ்வை நம்பாதே என்று நிஜத்தையும் நிழலையும் உலகத்தாருக்கு உணர்த்தது. ஆனால் அத்தகைய திருக்குறளை திரும்பி பார்க்காமல் திரும்பிய இடமெல்லாம் தீமைகளை பார்ப்பதும் அதை உள்ளத்தில் உளமாற ஏற்பதுமாக வாழுகின்றார்கள் உலகில் வயதானவர்களும் வாலிபர்களும் இன்று. பறவைகள் சிறகை விரிக்க வேண்டிய விண்ணில் விமானங்கள் சீறி பாய்கின்றது. தாவரங்கள் தங்க வேண்டிய தரையிலும் கரையிலும் காங்கிரட் கட்டிடங்கள் வளர்ந்து நிற்கின்றது. இவ்வாறு ஊர்வன வகைகளும் நீர்வாழ் நிலவாழ் உயிர்கள் உழவ வேண்டிய உலகினில் உணர்வு இல்லா ஊர்திகளும் எந்த உறவுமில்லா வண்டி வாகனங்களும் பெருகி உழவுகின்றது. உயிர்களோடு உறவு கொண்டு வாழ வேண்டிய மனிதர்கள் உயிரில்லா எந்திரங்களோடு வாழ்வை நடத்துகின்றார்கள். இயற்கை ஏழ் கொஞ்சும் இந்த உலகத்தை செயற்கை பொருட்கள் கொண்டு குப்பை கூலமாக்கி விட்டார்கள் இக்கால மானிடர்கள். ஐயா, இனிவரும் காலங்களில் மனிதர்கள் கருணையும் காதலும் இல்லாத கணிப்பொறிகளோடு களவு கொண்டு அன்பும் அமைதியும் அறியா எந்திரங்களோடு காலத்தை கழித்துக் கொண்டு செயற்கை நுண்ணறிவோடு இயற்கை தந்த நல்லறிவை இழக்கப் போகின்றார்கள் என்ற மானிடர்கள் என்று அலைபேசியில் அலைந்து புலம்புகின்றேன் வாய்மையின் ஒளி என்ற தலைப்பை கொண்டு. வாடிய பயிர்களுக்கு வாழ்வு தந்து தேடிய உயிர்களுக்கு உணவு தந்த இந்த மண்ணையும் அந்த மழையின் மதிப்பையும் மறந்து நின்று தன்னை தோண்டுபவரையும் கைகூப்பி வேண்டுபவரையும் தாங்கி நிற்கும் தரணியின் தன்மையை அறியாது இந்த உலகத்தின் நோக்கமும் என்னவென்று புரியாது வளருவதும் தெய்வதுமாக இளமை முதுமை காட்டி ஒருங்குவதும் விழிப்பதுமாக பிறப்பு இறப்பை கூட்டி இரவு பகலாக இன்ப துன்பத்தை கொண்டு நம்மை வாட்டி சுற்றி சூழ்ந்து வரும் இந்த உலகத்தில் அறம்பொருள் இன்பத்தை அறியாது அகிலத்தில் ஆண்டவனாலும் வாழ முடியாது என்ற போது மனிதர்கள் மதம் பிடித்தும் சகல வேதங்களை படித்தும் என்ன பயன்? எப்போது மனிதர்கள் அறம் பொருள் இன்பத்தை அறிந்து தனது ஆணவத்தை துறந்து அகிலத்தை அன்பால் அரவணைக்கின்றார்களோ அப்போதே உலகத்தின் நோக்கமானது பூர்த்தியாகின்றது. அதிலே திருவள்ளுவரின் ஏக்கமும் முற்று பெறுகின்றது.